வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ். இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது. லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், இவாலுவேஷன். சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். which ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டல். மெட்டலுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா அயன், இரும்பு. இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார். இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் மெட்டல்ஸ். இது வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். that one which of the following is a short and scientific way of representing one molecule of an element or compound. பாருங்கள், கெமிக்கல் ஃபார்முலா. இதுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த் ஆன்சர் பாருங்கள், the metal which is liquid at room temperature is mercury. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், an element which is always lustrous, malleable and பாருங்கள், ஃபிஃப்த் ஒன், an element which is always lustrous, malleable and ductile is B option metal. அடுத்து fill in the blanks. The smallest particle of matter that can exist by itself is atom. Second, a compound containing one atom of carbon and two atoms of oxygen is carbon dioxide. 3. Graphite is the only non-metal which conducts electricity. 4. Elements are made up of same kinds of atoms. 5th, symbol of some elements are derived from Latin and Greek names of the elements. 6th, there are 118 number of known elements. 7th one, elements are the simplest form of pure substance. 8th one, the first letter of an element is always written in capital letter. 9th one, molecule containing more than 3 atoms are known as polyatomic. 10th, nitrogen is the most abundant gas in the atmosphere. Analogy பாருங்க, mercury liquid at room temperature, oxygen வந்து gas at room temperature. Non-metal conducting electricity, graphite. Metal conducting electricity, copper. Elements combine to form compounds. Compounds can be split into elements. Atoms, fundamental particle of an element. Molecules, fundamental particles of compound. State true or false. If false, give the correct statement. First பாருங்க, two different elements may have similar atoms போடுறது. இது false. Different போடணும். இது ஒரே மாதிரின்னு கேட்டிருக்கு, அங்கே வேறு மாதிரி. சரியா? இது அதனால் false. Second one, compounds and elements are pure substance. இது true. Atoms cannot exist alone. They can only exist as groups called molecules. இது வந்து false. இதில் வந்து cannot வரக்கூடாது, can. NaCl represents one molecule of sodium chloride. True. Argon is monoatomic gas. True. Fifth one பாருங்க, answer in free. Write the chemical formula and name the elements present in the following compounds. இதுக்கு வந்து chemical formula எழுத சொல்லியிருக்கு, பார்க்கலாம். பாருங்க, சோடியம் குளோரைடு, NaCl, சோடியம் அண்ட் குளோரின். அது கார்பன் டை ஆக்சைடு, பாருங்கள், பி வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH, பொட்டாசியம், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். சி கார்பன் டை ஆக்சைடு, CO2, கார்பன் அண்ட் ஆக்சிஜன். அடுத்து டி கால்சியம் ஆக்சைடு, CaO, கால்சியம் ப்ளஸ் ஆக்சிஜன். அடுத்து சல்ஃபர் ஆக்சைடு, SO2, சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். இது உங்களுக்கு எழுதிடுங்க. அதான் ABCDE. பாருங்கள், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் மாலிகுல்ஸ் as molecules of elements compound. எலிமெண்ட்ஸாக அது காம்பவுண்டுன்னு கேட்டிருக்கு. இந்த ரெண்டும் எலிமெண்ட்ஸு பாருங்கள், இந்த ரெண்டுமே எலிமெண்ட்ஸு, இந்த ரெண்டும் காம்பவுண்ட்ஸ். சரியா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஏ காம்பவுண்ட்? வாட் இஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ்? 34 இருக்குது. 34 இதில் கெமிக்கல் ஃபார்முலா இதிலேருந்து எலிமெண்ட் வரைக்கும் நீங்கள் நினச்சணும். that question answer mark பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின். டிவைன் த ஃபாலோயிங் டெர்ம்ஸ் வித் an எக்ஸாம்பிள் ஃபார் ஈச். அதில் ஒன்று பாருங்கள், ABCDE இந்த மாதிரி இருக்குது. நான் ஒன்றுக்கு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். எலிமெண்ட்டுக்கு வந்து 31. 31
பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிடுங்க. இது 4th ஏ. பி வந்து காம்பவுண்டு 33. 33ல் இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், வாட்டர், காமன் சால்ட்டு, இந்த ரெண்டையும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மார்க் பண்ணிடுங்க. சி மெட்டல் 31ல் இதிலேருந்து வாங்க, இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் இதுலேருந்து இது வரைக்கும். இது 4th சி. நான் மெட்டல் 31, 32ல் இருக்குது. 31ல் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். அடுத்து இதிலேருந்து வாங்க 32க்கு வாங்க. 32ல் இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இது வரைக்கும் 4th டி. இ மெட்டலாய்டு 32ல் இருக்குது. 32ல் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். 4th இ. 5th பாருங்கள், ரைட் த சிம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் அண்ட் கிளாஸிஃபை தெம் ஆஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், அலுமினியம், கார்பன், குளோரின், மெர்க்குரி, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சிம்பிளாக எழுதிட்டு என்ன பண்ணணும், அதனுடைய இது கேஸா இல்லை லிக்விடா சாலிடா இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதணும். பாருங்கள், அலுமினியம் சாலிடு, கார்பன் சாலிடு, குளோரின் கேஸு, மெர்க்குரி லிக்விடு, ஹைட்ரஜன் கேஸு, ஹீலியம் கேஸ், இந்த மாதிரி நீங்கள் எழுதிடுங்க. இதை மார்க் பண்ணிடுங்க. 6 பாருங்கள், கிளாஸ் வித் ஃபாலோயிங் ஆஸ் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். அதாவது மெட்டலாய்ட்ஸ் அதில் இருக்கிறதுல வந்து மெட்டலா, நான் மெட்டலா, இல்லை மெட்டலாய்டா, இதை வந்து நம்ம பிரிக்கணும், பார்க்கலாம். சோடியம் வந்து மெட்டல், பிஸ்மித் மெட்டல், சில்வர் மெட்டல், நைட்ரஜன் வந்து நான் மெட்டல், சிலிக்கான் வந்து மெட்டலாய்டு, கார்பன் வந்து நான் மெட்டல், குளோரின் வந்து நான் மெட்டல், அயன் வந்து மெட்டல், காப்பர் வந்து மெட்டல். இப்போ இதில் வந்து மெட்டலாய்டு வந்து சிலிக்கன் மட்டும்தான், மற்ற எல்லாமே மெட்டல் அல்லது நான் மெட்டல். சரியா? அடுத்து வந்து இந்த 7th பாருங்கள், கிளாஸ் வித் ஃபாலோயிங் ஆஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். இது வந்து எலிமெண்ட்ஸா இல்லை காம்பவுண்ட்ஸா அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்கள், வாட்டர் காம்பவுண்ட், காமன் சால்ட்டு காம்பவுண்டு, சுகர் காம்பவுண்ட், கார்பன் டை ஆக்சைடு காம்பவுண்டு, அயோடின் வந்து எலிமெண்ட்டு, லித்தியம் சரியா? 8th ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ். இது வந்து கெமிக்கல் ஃபார்முலா எழுதணும். பாருங்கள், ஹைட்ரஜன் H2, நைட்ரஜன் N2, ஓசோன் O3, சல்பர் S8. சரியா? இதை நீங்கள் எப்படி மார்க் பண்ணிடுங்க. 9th கொஸ்டின், வாட் ஆர் எலிமெண்ட்ஸ், வாட் ஆர் தே மேட் ஆஃப், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். 38ல் இருக்குது. 38ல் இதுலேருந்து இது வரைக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிட்டு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இது வந்து எக்ஸாம்பிள். 10 டிஃபைன் மாலிகுல். 38ல் இதுலேருந்து இது வரைக்கும் மாலிகுல் குறிச்சிருங்க. 11th வாட் ஆர் காம்பவுண்ட்ஸ், கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். 33ல் இதுலேருந்து இது வரைக்கும் குறிச்சிருங்க. 11th கொஸ்டின். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அம்மோனியா, ஹைட்ரஜன் குளோரைடு. 12th பாருங்கள், கிவ் an எக்ஸாம்பிள் ஃபார் த எலிமெண்ட்ஸ் டெரிவேட் ஃப்ரம் தர் லத்தீன் நேம்ஸ். லத்தீன் நேம்ஸ் வந்து கோல்டு, காப்பர், இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 13th வாட் இஸ் அட்டாமிசிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ். 35ல் இருக்குது. 35ல் இதில் இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். 13th கொஸ்டின். 14th கால்குலேட் த அட்டாமிசிட்டி ஆஃப் H2SO4. இதோட கணக்கு, அதாவது இதை வந்து கனெக்ட் பண்ணணும் எப்படிங்கிறது. 35ல் அக்கா இதுலேருந்து இது வரைக்கும் இதில் வந்து 2 ஹைட்ரஜன், 1 சல்ஃபர், ஆக்சிஜன் 4 இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கு. மொத்தம் வந்து 7. ஆன்சர் இன் டீட்டெயில். டிஃபரென்ஷியேட் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல். மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்கு. 32ல் இந்த பாக்ஸ் இருக்கா, அது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிடுங்க. இது மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸ். Describe the different ways in which second question. Explain the characteristics of compounds. 34ல் இருக்குது. 34ல் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். இதுலேருந்து இதுவரை இந்த 3 பாயிண்ட்டு
இதில் ஒரு பாயிண்ட். இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. Third question, describe the different ways in which we can write the symbols of elements. Give appropriate examples. 32, 33. 32ல் இதிலேருந்து ஆரம்பிங்க. சிம்பிள் இஸ் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் 33ல் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும். தேட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், டிஃபரென்ஷியேட் பிட்வீன் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். 34ல் இந்த பாக்ஸு எலிமெண்ட்ஸு காம்பவுண்ட்ஸ் இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர், ரைட் எனி 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். 34 ஏற்கனவே ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கோம். அதே கொஸ்டின் தான் ஃபிஃப்த்துக்கு ஆன்சர். இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. 6th கொஸ்டின், கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ். கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச். 32 பாருங்கள். 32ல் இந்த பாக்ஸில் உள்ளது அப்படி எழுதிடுங்க. எழுதிட்டு உங்களுக்கு வந்து அதாவது மெட்டல்ஸ்க்கு வந்து காப்பர், சில்வர், அயன் இது வந்து எக்ஸாம்பிள். நான் மெட்டல் வந்து ஹைட்ரஜன், நான் மெட்டல் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர். இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வச்சுடுங்க. இதில் உள்ள பாயிண்ட்ஸை எழுதுங்க. 7th கொஸ்டின், ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்டு. மெட்டலாய்டுக்கு வந்து நமக்கு பாருங்கள் 32ல் இந்த 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணிவிடுங்க. செவன்த்து, ரீரைட் த கிவன் சென்டென்ஸ் இன் கரெக்ட் ஃபார்ம். இது வந்து கரெக்டாக ஆக்கணும். பாருங்கள், எலிமெண்ட்ஸ் கேன்டைன் 2 or more கைண்ட் ஆஃப் அட்டம்ஸ் இருக்குது. அண்ட் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் ஒன்லி 1 கைண்ட் ஆஃப் அட்டம். பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒன்று இந்த தலைப்பை மாற்றணும். இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். அப்படி இல்லைன்னா இந்த தலைப்பை மாற்றணும். இங்கே ஒன்லி 1 வரணும், இங்கே 2 வரும்போது. சரியா? இந்த மாதிரி மாற்றிக்கிடுங்க. எதனாலும் மாற்றலாம். இந்த தலைப்பை அங்கே மாற்றினீங்கன்னா அது அப்படி இருக்கலாம். இந்த தலைப்பை அப்படி வச்சிங்கன்னா இதை மட்டும் மாற்றணும். ஒன்லி 1க்கு 2 or more, 2 or moreக்கு ஒன்லி 1. சரி. 8th, ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கேல் பாருங்கள். லிஸ்ட் அவுட் த மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ் which you use in your house, schools, compare their property. அதாவது உங்களுடைய வீடு, பள்ளியில் என்ன மெட்டல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நான் மெட்டல் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, மெட்டலாய்டு எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்க. இந்த அட்டவணை அப்படியே எழுதிடுங்க. Second question, what changes take place in the movement and arrangement of particles during heating process? இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிவிடுங்க. In the diagram given below, the circle, square and triangles represent the atoms of different elements. பாருங்கள், ஐடென்டிஃபை ஆல் combinations that represent. A வந்து molecule of a compound, B வந்து molecule of an element consisting of 2 atoms, C molecule of an element consisting of 3 atoms. இப்போ A வந்து என்ன அப்படின்னா, இந்த இருக்கா வட்டம் முக்கோணம். இப்போ இந்த 3 வந்து என்னது உங்களுக்கு 1 2 3 4 இருக்குது. 4 வந்து மாலிகுல் ஆஃப் ஏ காம்பவுண்ட். சரியா? அடுத்து இதில் வட்டம் முக்கோணம், அடுத்து சதுரம், இது சந்திரம், 1 2 இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு இது வரும்னா இது எல்லாமே சேர்ந்துனா மாலிகுல் ஆஃப் ஏ காம்பவுண்ட். இது அது பி வந்து கேட்டுருப்பாங்க 2 ஆட்டம். சரியா? டூனா உங்களுக்கு இந்த 2 வட்டம் மட்டும் இருக்கா, இந்த 2 வட்டம் மட்டும் இருந்ததுன்னா இது வந்து என்னது 2 ஆட்டம்ஸ். அடுத்து 3 ஆட்டம்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த 3 வந்து இது சியோட ஆன்சர். சரியா?
Fourth question பாருங்கள். Akash notes that the metal latch on gate was difficult to open during hot sunny days. However, it was not difficult to open the same latch at night. Akash observed that the latch and the gate are exposed to the sun during daytime. A வந்து formulate a hypothesis based on the information provided. B briefly state how you would test the hypothesis. சரியா, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஏக்கு வந்து ஆன்சர், பிக்கு வந்து ஆன்சர். Ninth, consider the following statement and choose the correct option. First வந்து பாருங்கள், as an oxygen is a compound, reason oxygen cannot be broken down into anything simpler. இதுக்கு வந்து டி, இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் வந்து as an hydrogen is an element, reason hydrogen cannot be broken down into anything simpler. இதுக்கு வந்து ஏ, ஏயை மார்க் பண்ணுங்கள். That as an air is a compound, reason air consists of carbon dioxide. இதுக்கு வந்து டி. Fourth, as an air is a mixture of elements only, reason only nitrogen, oxygen and neon gases exist in air. Fourth வந்து A. Fifth, as an mercury is solid in room temperature, reason mercury is a non-metal. இது டி. சரி, ஓகே ஸ்டூடெண்ட், நீங்கள் இதை மார்க் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.